Hi everyone, welcome to Good Review channel. நாம இன்னைக்கு மேக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ கிச்சா சுதீப் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா வராரு. அவர் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவுல உள்ள 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு போலீஸ் கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. இந்த 2 பேரும் மினிஸ்டரோட பசங்களா இருந்தாலும் ஹீரோ இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு லாக்அப்ல வைக்கிறாரு. இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ண சொல்லி அரசியல்வாதிகளும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் பிரஷர் கொடுக்கறாங்க. பட் ஹீரோ அவங்கள விட மறுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கவனமா பாத்துக்கிட்ட சொல்லி வீட்டுக்கு போறாரு. ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இந்த 2 குற்றவாளிகளும் போலீஸ் ஸ்டேஷன்லயே திடீர்னு இறந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ இவங்களோட டெட் பாடியை மறைக்க என்னென்ன சம்பவம் பண்றாரு. இதுக்கடையில அரசியல்வாதிகளும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஹீரோவுக்கு எந்த அளவு பிரச்சனை கொடுக்கறாங்க, அதை ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்துல ஒன்மேன் அருமையா ஹீரோ கிச்சா சுதீப் கலக்கிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே படத்துல வெறித்தனமா இருக்குது. படத்துல 2 டெட் பாடியை மறைக்கிறதுக்காக ஹீரோ நிறைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல இளவரசு ஒரு சம்பவம் பண்ணுவாரு, அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருக்கு. இந்த படத்துல தேவையில்லாத லவ் போர்ஷன், காமெடி இப்படி எதுவுமே இல்ல. படத்தோட மிகப்பெரிய பிளஸ், படத்துல ஹீரோயின் இல்லாததான். ஹீரோயின் இருந்திருந்தா இந்த படத்தோட கண்டென்ட் சேஞ்ச் ஆகி வேற ஒரு ட்ராக்ல போயிருக்கும். இந்த படத்தோட மைனஸ், படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. ஹீரோவை 100 பேர் அடிக்க வந்தாலும் ஹீரோ ஒத்தாளா அடிச்சு துவம்சம் பண்ணிருந்தாரு. பட் அந்த 100 பேர்ல ஒருத்தன் கூட ஹீரோவை அடிக்க முடியல. படத்துல உள்ள 2 குற்றவாளிகளும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க லாக்கப்பை உடைச்சு வெளியே வந்து சண்டை போடுறாங்க. இதுவும் என்ன லாஜிக்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடந்தாலும் ஹீரோ மட்டும் தான் ஜெயிப்பாரு, வில்லன் டீம் மொத்தமா தோத்து போயிரும் அப்படிங்கிறது படம் பார்க்கிற நமக்கு தோணுது. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் அதிரடியா இருந்தாலும் அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு விதமான சலிப்பா உண்டாக்கத்தான் செய்யுது. இந்த படத்தை விஜய் கார்த்திகே டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார், இளவரசு, சுனில் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.